ஸோ குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் சிக்கன் கிரேவியோட ஃபுல் வீடியோ அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 வெங்காயம், 2 தக்காளி, நம்மளோட கோகனட் மில்க் 200 ml, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஒரு வடை சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சீரகம், அப்புறம் கிராம்பு, அப்புறம் வெங்காயம், இது 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதோட வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அதோட நம்ம சிக்கனோட கலர் வந்து வெந்து வர்றப்போ சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மூடி வச்சு வதக்குங்க. அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வெந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இன்னும் ஆட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா இது வந்து சக்தி சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா அது வெந்து வர்றதுக்காக மூடி வச்சுருங்க. அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து எடுத்து இது கொதிக்கிற டைமில் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg ஆஃப் சிக்கன். 1/2 kg ஆஃப் சிக்கன் வந்து போட்டு ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடணும். அந்த சிக்கன் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது வந்து இடையில வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து பாதி வெந்துடணும். நம்மளோட 1/2 kg சிக்கனுக்கு வந்து 200 ml ஆஃப் கோகனட் மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். கோகோ ப்ரெஸ்ஸோடது வந்து நம்ம கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக வரும், சிக்கனோட டேஸ்ட்டு. ஸோ 200 ml ஆஃப் கோகனட் மில்க் கோகோ ப்ரெஸ்ஸோடது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெந்து வந்ததையும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து இடையில கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவி செய்கிறோம், குழம்புனா கூட தண்ணி அதிகமாக இருக்கும். கிரேவி அப்படிங்கிறங்காட்டி நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அது வந்து சீக்கிரமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மல்லித்தலை வந்து தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.